நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ அதோட ரிசல்ட் என்ன, நம்ம நேற்று வந்து மார்க்கெட் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், இப்போ லைவாக மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல் பற்றி, இந்த 24,820க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் 25,000 லெவலை வந்து டச் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த டார்கெட் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். ஸோ நம்ம மார்க்கெட் டார்கெட் பண்ண மாதிரியே, ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் 25,000 வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த 25,000 ரீச் ஆனதுக்கப்புறம், ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பியரிஷ் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். ஸோ மார்க்கெட் நம்ம சொன்ன அந்த 25,000 டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய பீரிஷ் மூமெண்டம் வந்து இங்கே கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. கொடுத்து இந்த இருக்க லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 25,000 24,920 கிட்ட 917 கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இந்த 25,000 ஒன்ஸ் பிரேக் ரீச் பண்ணிச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய பீரிஷ் என்கல்ஃபிங் ஒரு லோவர் சைடில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதான்னு பாருங்கன்னு. ஸோ நான் இங்கே ட்ரேட் நம்ம இங்கே எடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் சைடு, அதாவது நம்ம புட் சைடு எடுத்துருந்தோம் என்ட்ரி. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த பீரிஷோட க்ளோஸ் கரண்டில் வச்சுருந்தோம். டார்கெட்டாக 1:3 வச்சுருந்தோம். ஸோ நம்ம டார்கெட் 50 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பிடிக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி அகைன் வந்து மார்க்கெட்டு ஸோ 24,820 இந்த வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ்ன்றது இருக்குது. ஏன்னா இந்த கேப் இன்னும் ஃபுல்லாக ஃபில் ஆகலை. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்துடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஷார்ட் டர்ம் டவுன் அப் ட்ரெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்தால் எந்த அளவுக்கு வர முடியும்னு பார்க்கும்போது, ஸோ ஃபெப்னாச்சி வந்து நம்மளுக்கு 0.618 ஒரு 24,780 அது வரைக்கும் மார்க்கெட் வந்து வரலாம். 870, அதாவது இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு டவுன் சைடில் ஒரு 150 200 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் மூவ் ஆகிறதுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது இங்கேருந்து இப்படி கீழே வந்து இந்த இடத்த ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நாளைக்கு டவுன் சைடில். அப் சைட்லன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. இப்போ அகைன் வந்து நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் இந்த 25,000 மேலே ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஏதாவது நம்ம ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அப் சைடில் பார்க்கணும். லைக் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப் சைடில் யோசிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சதுன்னா அப் சைடில் போகலாம். அப்படியே போனால் கூட நமக்கு இமீடியட்டாக வந்து இந்த 25,150 25,250, ஸோ இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே மார்க்கெட் சப்போஸ் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் 25,050 இந்த பாயிண்ட்டை மார்க்கெட்டு 25,050ன்ற பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுது அப்படின்னா அங்கேருந்து வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அவன் போகும் மேலே. ஸோ அதுலேருந்து அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபபிள்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி இந்த 25,000 வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து 4 ஹவர்ஸ் கேண்டலில் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் வந்து பேரிஷாக இருக்குன்றத வந்து மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த பீரிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அடுத்த டார்கெட் வந்து டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 24,820ன்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் தென் இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து 24,630, அதாவது 600லேருந்து 620 இந்த லெவல் வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கீழே வந்து லிக்விடிட்டிஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வரதா இருந்தால்.
நம்ம ஷார்ட் டேர்மில் போகும்போது இது நம்ம ஸ்டாப் லாஸாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து 24,750. இது ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட் வந்து 24,620. இந்த லெவல் வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் தேர்ட் டார்கெட் வந்து கீழே இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் இந்த அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வந்துட்டு அதாவது 24,800 750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோர் ஆர் லெஸ் நம்ம வந்து நாளைக்கு என்ன சினாரியோன்னு ஃபைனல் கன்க்ளூஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டவுன் சைடில் வந்து ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இருக்க கண்டிஷனில். அதர்வைஸ் மார்க்கெட் கேப் அப் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து 25,050லேருந்து 25,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக அப் சைடில் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஜர் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் சேம் இதே லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நேற்று கொடுத்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 25,980லேருந்து 25,000 இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து புட்டை வந்து பை பண்ணுங்கள். இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்கும் போது 25,050க்கு மேலே வந்து நம்ம க்ளோஸ் கிராஸ் வைக்கும் போது நீங்கள் அது அங்கேருந்து ஒரு பை சைடில் வந்து ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளம் நாளைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் ட்ரேடை வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.